ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நான் ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒரு சில பேர் என்னோட ஷெல்ஃப் எந்த பிராண்டு, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ இந்த ஷெல்ஃப் கஸ்டம் மேடு தான். நான் ஒண்ணும் பிராண்டெல்லாம் வாங்கல. ஸோ லோக்கல் ஃபர்னிச்சர் ஷாப்ப விசிட் பண்ணி தான் வாங்குனேன். இது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நான் 3 டூ 4 இயர்ஸ் முன்னாடி வாங்குனேன். பட் 6500 டூ 7000 நெனைக்கிறேன். அது அந்த டைம்லயே சீப்பு தான். எனக்கு ஏதோ ஒரு லக் இருந்ததுனால இந்த ரேட்டு கெடைச்சது. ஏன்னா நான் ஒரு டேபிளும் சேர்த்து வாங்குனேன். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேல இருக்கும்னு நெனைக்கிறேன். 8, 9 ஏன்னா நெறையா கடையில நாங்க அந்த டைம்ல விசாரிக்கும்போதே 8, 9 தான் மினிமமா சொன்னாங்க. ஸோ குட் லக் இன் ஃபைண்டிங் தட். இன்னைக்கு நம்ம என் கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்ட்டா டைவ் இன் ஆயிரலாம். என்கிட்ட ஆரிஜின் மாங்கா வால்யூம் 1 இருக்கு. நான் சன்கின் ராக் இதே ஆத்தரோடது படிச்சேன். அது கேவலமா மட்டமா ஒரு சீரிஸா இருந்தது. அதனால இந்த ஆரிஜின் நான் படிப்பேனான்னு கூட தெரியல. பட் என்னதான் இருந்தாலும் படிச்சு தான் ஆகணும். ஸோ அதனால படிச்சுட்டு நல்லா இல்லன்னா இத வித்துருவேன். ஏன்னா சன்கேன் ராக் ரொம்ப மோசமா இருந்தது. அது என்னதான் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களோ! அ பிளாட்டும் நல்லா இல்ல, எக்ஸிகியூஷனும் நல்லா இல்ல, எதுவுமே நல்லா இல்ல. அ இது வெல்கம் பேக் ஆலிஸு. ஐ மீன் ஆர்ட் சூப்பரா இருக்கு. ஆர்ட் மட்டும் போயிச்சியோடது பெஸ்ட்டு. வெல்கம் பேக் ஆலிஸ், ஷூசோ ஓஷிமி. நான் ஒன் ஆஃப் த பிக் ஷூசோ ஓஷிமி ஃபேன் ஆஃப்டர் ரீடிங் ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஈவில், ஆக்னோ ஆனா. அதே மாரி இந்த பிளாட் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. நான் வேணா அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன். ஜஸ்ட் சிம்பிள் வந்து அ ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட அவன் ப்ரப்போஸ் பண்றான். அவ ரிஜெக்ட் பண்ணிடுறா. அவளுக்கு இவனோட ஃப்ரெண்ட புடிச்சிருக்கு. ஆனா இந்த ஃப்ரெண்டுக்கு அந்த ஹீரோவ புடிச்சிருக்கு. ஸோ அதனால ஆப்ரேஷன் பண்ணிட்டு திரும்பி வரான். அதான் பிளாட்டு. அ 20த் செஞ்சுரி பாய்ஸ். நான் இப்ப தான் அத ரீட் பண்ணிட்டுருக்கேன். செம்ம அமேசிங்கா இருக்கு. ஐ மீன் என்கிட்ட புக்கு ஃபுல்லா இல்ல. ஏன்னா எனக்கு நல்ல ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கல. ஏன்னா இப்போ ரேட் ரொம்ப ஹை, மாங்கா பிரைஸ் ஹைக் ஆனதுனால என்னால வாங்கவும் முடியல. அ ஸோ 20த் செஞ்சுரி பாய்ஸ் ஐ பிளான் ஆன் கலெக்டிங் திஸ் மோர். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு பின்னாடி என்கிட்ட வேகபாண்ட் இருக்கு. 2 டூ 11. நான் வால்யூம் 1 இல்லாம என்னத்த படிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு வால்யூம் 1ஏ ஒண்ணும் வரல. ஸோ அதனால அத வாங்குனதுக்கப்புறம் மேபி நான் படிக்கிறேன். அப்புறம் 37ம் மிஸ் பண்ணேன். அந்த சிங்கிள் வால்யூம். என்கிட்ட பிளட் ஆன் த ட்ராக்ஸ் இருக்கு. இதுவும் ஷூசோ ஓஷிமி சீரிஸ் தான். ஏன்னா வாங்கும்போது 650க்கு வாங்குனேன். இப்ப பிரைஸ் என்னடான்னா 800 கிட்ட இருக்கு. மாங்கா ஹைக் சக்ஸ் மேன். அசுமாங்கா டையோ செம்ம ஃபன் சீரிஸு. நான் ஆனிமி ஒண்ணும் பார்க்கல. பட் கட் சீன்ஸ்லாம் வந்திருக்கு. அத பார்த்துருக்கேன். செம்மையா இருந்தது அந்த ஜோக்ஸ் எல்லாம். ஸோ அதனால இத வாங்குனேன். கோகோ மான்ஸ்டர் பை டையோ மட்சுமோட்டோ. அம் ஐ மீன் ஐ லவ் டையோ மட்சுமோட்டோ. ஸோ நான் நெறைய டையோ மட்சுமோட்டோ சீரிஸ் வச்சிருக்கேன். அதே மாரி அவரோட எல்லா சீரிஸையும் நான் கலெக்ட் பண்ணலான்னு வச்சிருக்கேன். பிங் பாங் பை டையோ மட்சுமோட்டோ. இதுக்கு ஆனிமி இருக்கு. வேணா செக் அவுட் பண்ணுங்க. மவுஸு இது ஒரு காமிக்கு, மாங்கா கிடையாது. அ ஸோ நான் இன்னும் படிக்கல. ஏன்னா சீல்ட்ல இருக்கு. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட்டாக் ஆன் டைட்டனோட அ லீவை சைட் ஸ்டோரி. இது ஆல் இன் கலர். ஆல் கலர்னா என்ன? இது நெறைய பெஸ்ட் சாப்டர்ஸ், நல்லா ஓடுன சாப்டர்ஸோட இதெல்லாம் கலர் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ளேம் வால்யூம் 1 டூ 6 மிஸ்ஸிங் 3 அண்ட் 4. அத மட்டும் வாங்குனா இந்த ப்ளேம் சீரிஸ கலெக்ட் பண்ணி நான் படிக்கவும் ஆரம்பிச்சுருவேன். இது ஒரு யங் ஜம்ப்ன்னு நெனைக்கிறேன். இதுல உசோகுயின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சீரிஸ் இருக்கு. அதோட அதோட ஃபே அதோட 10 இயர்ஸ் ஆனிவர்சரின்னு நெனைக்கிறேன் இது. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நான் வாங்கி பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஆ பட் இத நான் வாங்குன உண்மையான காரணம் என்னன்னா, அராக்கி உசோகுவிக்கு ஒரு அ கங்கிராச்சுலேஷன்க்காக ஒரு ஆர்ட் மாரி பண்ணி வச்சிருப்பாரு. அந்த 10 இயர்ஸ் ஆனிவர்சரிக்காக. ஸோ குட் டிராயிங், குட் சீரிஸ். ஸோ ஐ ஜஸ்ட் பாட் இட். பெர்சர்க் நான் இன்னும் படிக்கல. நான் ஜஸ்ட் வால்யூம் 1 தான் படிச்சிருக்கேன். பிளாக் ஸ்வார்ட்ஸ்மேன் ஆர்க்கு. ஐ நோ த பீக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். பட் ஐ ஜஸ்ட் டிட் நாட் ரீட் இட். இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ரீட் அண்ட் மேக் அ வீடியோ அபௌட் இட். இது அந்த 2 இதோட அந்த பெர்சர்க் பின்னாடி வருமே அது. அதுக்கப்புறம் பிளேட் ஆஃப் தி இம்மார்ட்டல் வால்யூம் 2 நல்ல டீல்ல இருந்ததுனால வாங்குனேன். எனக்கு தெர்ல வச்சுப்பேனா வித்துருவேன் நானு. பை த வே டோன்ட் ஆஸ்க் மீ இஃப் யூ வாண்ட் எனி ஆஃப் மை மாங்காஸ் விச் ஐ டோல்ட் ஐ வில் செல். எனக்கு பிரைவசின்னு ஒண்ணு இருக்கு. நான் அதனால இங்கலாம் விக்க மாட்டேன். நான் நான் யாருன்னே தெரியாத இடத்துல தான் விப்பேன் மோஸ்ட்டா. ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட். லெட்ஸ் கீப் திஸ் அசைட். அ ஸோ ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அட்டாக் ஆன் டைட்டனோட ஒரு சில பாக்ஸ் செட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் ஒரு பெரிய அட்டாக் ஆன் டைட்டன் ஃபேனு. பட் இப்போ அத சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. அந்த தமிழ் டப் வந்ததுக்கப்புறம். அ நான் அத பார்த்துட்டு சூசைட் பண்ணிடலாமான்னு கூட ஒரு 4 வாட்டி யோசிச்சேன். அந்த அளவுக்கு மட்டமான ஒரு டப்பு.
கிரிஞ்சான டயலாக்ஸு. அது இங்கிலீஷ்லயோ, இல்ல ஜாப்பனீஸ்லயோ பார்க்கும்போது கூட நல்லா இருந்தது. தமிழ்ல கேட்கும்போது, என் கண்ல காதுல இருந்து ரத்தம் வந்ததுங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு இது. பை த வே இதெல்லாம் என்னதுன்னா, ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் இதெல்லாம். இது சிலிக்கா ஜெல்லு. ஸோ, அதனால ஹியூமிடிட்டி எல்லாம் இது வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ, ஒரு நல்ல ஒரு சீப் பிரைஸுக்கு ஒரு நல்ல ஹியூமிடிட்டி கண்ட்ரோலரா இருக்கு. அ ஸோ, அட்டாக் ஆன் டைட்டன்ல என்கிட்ட ஒரு பாக்ஸ் செட் மிஸ் ஆகுது. 2 பாக்ஸ் செட் ஆக்சுவலி. ஆனா என்கிட்ட 4 வால்யூம்ஸ் தனியா இருக்கு. ஸோ, அதனால வந்து ஒரு பாக்ஸ் செட் தான் மிஸ் பண்றேன். ஸோ, லெட்ஸ் கீப் தீஸ் அசைட். பேக் தேர் வி ஹேவ் சன்னி. இட்ஸ் ஆல்சோ டன் பை டையோ மட்சுமோட்டோ. நான் 4 வால்யூம் படிச்சிருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது. இது ஒரு அண்டர் ரேட்டட் ஜெம்ன்னு கூட சொல்லுவேன். நான் அதுக்கு வேணா தனியா ஒரு வீடியோ போடுறேன். இ இந்த ஆத்தர் வந்து அவர் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வாழ்ந்தாரு. ஸோ, அவரோட பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிக்ஷனல் எலிமெண்ட்ஸ வச்சு இந்த சீரிஸ் எழுதியிருக்காங்க. நெறைய பேர் அவரோட ஆட்டோ பயோகிராஃபின்னு கூட சொல்றாங்க. பட் அவரா அது எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ, இது உண்மையிலேயே ஒரு நல்ல சீரிஸ். நல்ல டெப்த்தான எமோஷன் எமோஷன்லாம் போர்ட்ரே பண்ற ஒரு சீரிஸு. உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற ஆளுங்கலாம் என்ன கஷ்டப்படுறாங்க? ஐ மீன் கஷ்டம்னா என்னது? அந்த சின்ன பசங்கள்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் இல்லாம என்னென்னலாம் அவங்களுக்கு நடக்குது? அ ரொம்ப மோசமாலாம் இருக்காது. பட் எமோஷனலா தான் இருக்கும். ஃபிசிக்கலா எந்த டார்ச்சரும் இந்த சீரிஸ்ல இருக்காது. ஸோ, அதுக்கு பயப்படாதீங்க. டெக்கான் கின்கிரீட்டு நான் படிக்கல. இதுக்கு ஒரு அனிமே மூவி இருக்குன்னு நெனைக்கிறேன். வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க. வின்லாண்ட் சாகா. சத்தியமா எனக்கு என்ன பிளாட்டுன்னே இது மறந்து போயிட்டேன். நான் ஃபீவர் இருக்கும்போது வீட்ல எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னபோது நான் இத படிச்சேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் ஃபீவர்ல கூட என்னால விட முடியல. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. நான் பிஞ்ச் ரீட் பண்ணேன். பட் சத்தியமா எனக்கு என்ன பிளாட்னே மறந்து போயிட்டேன். ஜஸ்ட் கேரக்டரோட டெவலப்மெண்ட்ஸ்லாம் தான் ஞாபகம் இருக்கு. அ ஸோ, நான் திரும்பி ரீட் பண்ணி தான் இதுக்கு நான் வீடியோ போடணும்னாலே போடணும். இந்த அந்த அஸ்கலாடு, தார்ஃபின், அப்புறம் கன்வெர்ட் அவங்களோட ஸ்டோரி ஆரம்பத்தில ஒண்ணு இருக்கும்ல. இந்த 4 வால்யூம்ஸ்க்குன்னு நெனைக்கிறேன். அது சுத்தமா நான் மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் கூட எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த 4 வால்யூம்ஸ் நான் மறந்தே போயிட்டேன். ஜோஜோஸ் பீக், டோக்கியோ கவுல் 3 நான் ஆனிமே பார்த்துருக்கேன். சத்தியமா செத்துட்டேன் அத பார்க்கறதுக்கு. ஆனா எப்படியோ பார்த்தேன். ஏன்னா நான் ஆரம்ப டைம்ல தான் இந்த அனிமேவ பார்த்தேன். ஆரம்ப டைம்லலாம் நான் நல்லா இல்லனா கூட எப்படியாச்சும் பார்க்க ட்ரை பண்ணுவேன். இப்போ தான் நான் எல்லாத்தையும் ட்ராப் பண்றேன். சரியான கெட்டவனா மாறிட்டேன். நல்லா இருக்கிற சீரிஸ கூட இப்பலாம் ட்ராப் பண்றேன். என்னன்னே தெரியல. அ டோக்கியோ கவுல் 3 உண்மையிலேயே ஒரு மொக்க சீரிஸு. பட் நான் இன்னும் மாங்கா படிக்கல. ஆனா எனக்கு கதை என்னன்னு தெரியும் ஓரளவுக்கு. ஏன்னா ஆனிமேவ நான் தூக்கத்தில பார்த்தா கூட எப்படியோ பார்த்தேன்ல. ஸோ, அதனால எனக்கு ஓரளவுக்கு கதை ஞாபகம் இருக்கு. அ ஸோ, நான் ஜோஜோஸ் வந்து நல்ல நல்ல ரேட்டு கலெக்ட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஒரு 700 ஆர் ரேஞ்சில வந்து பார்த்துட்டுருக்கேன் வால்யூம்ஸு. ஸோ, அதனால தான் இது கொஞ்சம் ரேண்டமா இருக்கு. எல்லாமே ஒரு 700 ரேஞ்சில தான் வாங்குனேன். ஸோ, அதனால கொஞ்சம் ஐ அம் காப்பிங் அவுட் எவ்ரிதிங். ஸோ, அதுக்கு பின்னாடி என்கிட்ட நருட்டோ ஆம்னிபஸ் இருக்கு. அப்புறம் இந்த ரேண்டம் வால்யூம் 5 இருக்கு. எனக்கு நருட்டோ ரொம்ப பிடிக்கும். ஆனா, அந்த தமிழ் டப் வந்ததுக்கப்புறம் இத நான் ஒரு ஃபேன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. ஒரு 4, 5 வயசு பசங்கலாம் கூட அதெல்லாம் லோர்லாம் விடுறாங்க. எனக்கு என்னன்னே புரியல. நான் நருட்டோ பார்த்தேனா, இல்ல ஏதாவது மாத்திட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட 20 ஆம்னி பஸ் இருக்கு. மொத்தம் 24 ஆம்னி பஸ்ஸு. பட் நான் வாங்குவேனான்னு தெரியல. சும்மா நல்ல டீலு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இத வாங்கி வச்சேன். நான் ஒரு ஒரு 5500 டூ 6000க்குள்ள தான் இந்த மொத்த இதையுமே வாங்குனேன். ஸோ, அதனால அது ஒரு நல்ல டீலு இந்த நருட்டோ ஆம்னி பஸ்க்கு. அதே மாரி இப்போ பிரைஸ் ஹைக் வேற ஆயிடுச்சு. ஸோ, அதனால இப்போ அது சூப்பர் டீல் அப்படின்னே சொல்லுவேன். என்கிட்ட ஜோஜோ வால்யூம் 1, 2, 3 இருக்கு. பார்ட் 6ல ஸ்டெயின்ஸ் கேட்டு. என்கிட்ட 2 ஸ்டெயின்ஸ் கேட் இருக்கும். இதோ கீழ ஒண்ணு இருக்கா? இங்க ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 வந்துச்சு எனக்கு கலெக்ஷன்ல. என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்கிட்ட வால்யூம் 1 டூ 4 ஆஃப் நம்பர் 5 இருக்கு. இதுவும் டையோ மட்சுமோட்டோ தான். ரொம்ப ரீசென்ட்டா தான் வாங்குனேன். ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் இருக்கும் இத வாங்கி. ஸோ, யா வி ஹேவ் தட். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து பை த வே மாங்கா கலெக்ஷன் கிளஸ்டர்டா இந்த மாரி அடைச்சு வச்சுட்டு காரணம் என்கிட்ட ஷெல்ஃப் வேற எதுவும் இல்ல. அதனால நான் இதுக்குள்ளேயே தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றேன். ஸ்லாம் வால்யூம் 1 டூ 30 ஐ அம் மிஸ்ஸிங் 31 அண்ட் 15 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். யோகோஹாமா கைதாசி கிக்கோ வால்யூம் 4 இஸ் மிஸ்ஸிங். வால்யூம் 4. வி ஹேவ் இன்னோசென்ட் வால்யூம் 1 அண்ட் 2. வால்யூம் 3 நான் வாங்க போறேன். இது கூடிய சீக்கிரத்தில வாங்கிடுவேன். இது பை த வே இந்த இது இன்னோசென்ட் வந்து கிளைம்பரோட அதே மாங்கா செஞ்சது தான். அதனால வந்து எனக்கு கிளைம்பர் ரொம்ப பிடிக்கும். 10 அவுட் ஆஃப் 10 சீரிஸு. அதையும் வாங்க தான் போறேன். ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் வால்யூம் 1
4 அட்டாக் ஆன் டைட்டன், டீமன் ஸ்லேயர் சைட் ஸ்டோரி, டீமன் ஸ்லேயர் ஏதோ லாஸ்ட் டுகெதர் ஏதோ, அதுக்கப்புறம் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி, மை ஹீரோ அகாடமியா, பர்ன் த விச், திஸ் இஸ் டன் பை டிடி குபோ, சேம் மாஸ்டர் ஆத்தர். மங்காக்கா ஹேஸ் ப்ளீச், திஸ் இஸ் சம்திங் ஸ்பெஷல். திஸ் ஹேஸ் ஒரு ஷோனன் ஜம்ப் மேகசின் மாதிரி, பட் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காப்பி. ஸோ அதனால் இது கொஞ்சம் ரேரான ஐட்டம். ஹிகுராஷி, ப்ளூட்டோ, குட் நைட் புன்புன் வால்யூம் 3, லெட்ஸ் டேக் தம் அவுட். டோக்கியோ கோல் கம்ப்ளீட் செட். நான் அது பாக்ஸ் செட்டாக வாங்கலை, நான் இதை வாங்கினது வந்து எம்ஆர்பியில் வாங்கினேன், அதுவும் முக்கால்வாசி வால்யூம்ஸு. எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது. பட் அந்த டைமில் எனக்கு மாங்காஸ் எல்லாம் எங்கே வாங்கணும்னு தெரியாது. அதனால் நான் கிராஸ்வேர்டு அதுக்கு முன்னாடி பேர் ஸ்டார் மார்க் தான் இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். பட் பெட்டர் தேன் பையிங் ஃபேக்ஸ், ரைட்? ஸோ ஐ எம் நாட் டூ சேட். ஸ்கூல் ஃப்ரோசன் இன் டைம், இது இந்த வால்யூம் தான் என்னோடய கலெக்ஷன்லேயே 2வது வால்யூம் நான் வாங்கினது. என்னோடய முதல் வால்யூம் நான் விற்றுட்டேன்னு நினைக்கிறேன். விற்றேனா இல்லை எங்கே போச்சுன்னு தெரில. பட் இட் இஸ் அட்டாக் ஆன் டைட்டன் வால்யூம் 1. என்கிட்ட ஏற்கனவே ஒரு அட்டாக் ஆன் டைட்டன் இருக்குன்னு கேட்பீங்க. அது என்னோட நம்பர் 1 வால்யூம் கிடையாது. இதுதான் என்னோட செகண்ட் வால்யூம். ஸோ அதனால் இதுதான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் மாங்கா இன் மை கலெக்ஷன். ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஈவில் கம்ப்ளீட் செட், சூப்பரான சீரீஸு. நீங்கள் படித்தே பார்த்துக்கோங்க. அவ்வளோ வேர்ட்ஸே கிடையாது இந்த சீரீஸில். ஸோ யா, நோ லாங்கர் ஹியூமன். இதுக்கு நான் வேணால் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஆனால் பீப்புள் சொன்னவளுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஹைப்பாலாம் தெரில இது. பட் நல்லா இருந்தது. நிஷோகா கோதாய் கியோ ஐ டோன்ட் நோ, காஃப்கா சீரீஸு சம்திங். ட்ரீம் ஃபாசல் பை சதோஷி கோன், சேம் காய் ஹூ டிட் பர்ஃபெக்ட் ப்ளூ, த கோட்டட் ஃபிலிம், அண்ட் மெனி அதர் சீரீஸ் லைக் பேரனோயா ஏஜென்ட், ஐ டோன்ட் நோ. ஸோ இது இருக்குது என்கிட்ட. ஓப்பஸும் வாங்கலாம்னு இருக்கேன். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா அவுட் ஆஃப் ஸ்டாக்னு காமிக்குது. ஸோ திரும்பி ஸ்டாக்கு வரும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் தான் பார்க்குறேன், அதனால் பார்க்கலாம். ஸ்டெயின்ஸ் கேட் கம்ப்ளீட் செட், ஸ்டெயின்ஸ் கேட்டோட மெயின் சீரீஸும் இருக்குது, அதே மாதிரி ஸ்டெயின்ஸ் கேட்டோட 0 சீரீஸும் வச்சுருக்கேன் நான் கிட்ட. இந்த சாண்ட்மேன் வால்யூம் 1 and 2 இருக்குது. காமிக்ஸ் தான், பட் இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மை கலெக்ஷன். அண்ட் ஐ ஆல்சோ ஒன் பீஸ் பாக்ஸ் செட் டூ, பட் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டோர்ட் இன், see that's my ஒன் பீஸ் பாக்ஸ் செட் டூ. வீட்டில் பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் எங்கேயோ அதை ஒழிச்சு கட்டணும்னு நினச்சேன். ஸோ பெயிண்ட்லாம் அது மேலே படாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது ஓப்பனே பண்ணல. அதே மாதிரி நான் ஒன் பீஸும் பார்க்கல. ஸோ அதனால் அது ஓப்பன் பண்ணாலும் நான் படிக்க முடியாது. அதனால் தான் வெயிட்டிங்.